வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெட்டியார்பட்டி அருகில் இருக்கக்கூடிய அரசு பொருணை அருங்காட்சியகத்துக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். வாங்க. இந்த பொருணை அப்படின்னா என்னன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். தாமிரபரணி ஆற்றின் மறுபெயர் தான் முந்தைய காலத்தில் பொருணை என்று அழைக்கப்பட்டதா வரலாற்று ஆர்வலர்கள் சொல்றாங்க. இந்த பொருணை நதி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே. நம்ம இன்னைக்கு தாமிரபரணி ஆறை கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ஜாலியாக நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த பக்கமாக ஒரு இடத்துல அதை மாசுபடுத்திட்டு நம்ம இருக்கோம். இன்னொரு பக்கம் வர்றோம், குளிக்கிறோம், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த ஆற்றின் கரையோரம் எவ்வளோ பெரிய ஒரு நாகரிகம் இருந்திருக்கு தெரியுமா? அதனுடைய சான்றுகள் தான் இந்த அரசினுடைய பொருணை அருங்காட்சியகத்துக்குள்ளே இருக்குது. நான் இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த கரையோரம் எவ்வளோ மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய நாகரிகம் இருந்திருக்கு தெரியுமா? அது சிந்து சமவெளியினுடைய நாகரிக காலத்திற்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்மளாம் தமிழர்கள் அப்படிங்கிறதுல பெருமைப்பட்டுக்கலாம். இப்போ திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய சாலை பிரியும் ஹைவேல. ஸோ அந்த இடத்துல நீங்கள் லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா நாகர்கோவில் போகக்கூடிய பாதை வரும். அதில் ஒரு மலையை பிளந்து சாலை அமைத்திருப்பாங்க. அதுதான் ரெட்டியார்பட்டி ஊர். அந்த இடத்துல வந்தோடனே தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய கட்டிடமாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப நாளாக இது வேலை நடந்துட்டு இருந்துச்சு. நானும் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருந்தது எனக்கெலாம். இப்போ தான் தெரியுது, இது நம்மளுடைய நாகரிகத்தை பறைசாற்றக்கூடிய பொருணை அருங்காட்சியகம் அப்படிங்கிறது. நல்ல வெளியே பார்க்கிங் ஏரியாலாம் போட்டிருக்கிறாங்க. நிறைய வண்டிகள்லாம் நிறுத்தலாம். இப்போ ஸ்கூல் பசங்க தான் நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. மக்களுக்கும் அனுமதி இருக்குது. நுழைவு கட்டணமாக ரூபாய் 20 மட்டும் வாங்கப்படுகின்றது. உள்ளே ஃபுல்லாக ஏசி பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. குழுன்னு நீங்கள் பார்த்துட்டு போகலாம். உள்ளே இருக்கக்கூடியது என்ன தெரியுமாங்க? சாதாரண விஷயம் கிடையாது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப நாளாக இந்த கீழடி அதுதான் தமிழருடைய பழங்கால வரலாற்றை கூறியது இல்லையா? எல்லாரும் அதை தான் நினச்சிட்டு இருந்தோம். இதுதான் தமிழர்களுடைய பழங்கால வரலாற்றை சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சோம். இதுக்கு மேலே எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்த அந்த வேளையில் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் கிடைத்த நெல்மணிகள். இந்த சிவகலைங்கிறது தூத்துக்குடியில் ஏரல்னு ஒரு பகுதி இருக்குது, அதுக்கிட்ட தான் இருக்குது. அது இப்போ உலகத்தினுடைய வரலாற்றையே புரட்டி போட்டிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரை எழுதப்பட்ட இந்திய வரலாற்றை இவ்வளவோண்டு இந்த சின்ன சைஸில் இருக்குது பாருங்கள், இந்த நெல்மணிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்றையே மாற்றி அமைச்சாச்சு இந்த நெல்மணியால். ஏன் தெரியுமா? கீழடி நாகரிகம் 2600 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தென்னிந்தியாவின் தாமிரபரணி நதிக்கரையில் பண்டைய நாகரிகம் புதைந்து இருந்ததை ஆய்வாளர்கள் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அதனுடைய பெயர் பொருணை நாகரிகம். ஆதிச்சநல்லூர், சிவகலை, அப்புறம் கொர்க்கை, இந்த பகுதிகளில் கிடைச்சிருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இந்த பொருணை அருங்காட்சியகத்தை தமிழக அரசு அமைச்சிருக்கு. 5600 வருடத்திற்கு முந்தைய விஷயங்கள் கண்டறியப்பட்டிருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இணையானதாக இதை சொல்கிறாங்க. 5600 வருஷங்க, சும்மா கிடையாதுங்க. நம்பரில் கேட்கும்போது அது சாதாரணமாக தெரியும். எத்தனை ஆண்டுகள் பார்த்துக்கோங்க. இனிமேல் இந்திய வரலாற்றை தெற்கிலிருந்து தான் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வரலாற்று ஆசிரியர்கள், விஷயம் தெரிந்த சான்றோர்கள்லாம் சொல்கிறாங்க. 2019 தமிழக தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சி பண்ணி ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, சிவகலை இந்த ஏரியில் பார்க்கும்போது நெல்மணிகள், பானைகள், இரும்பு கத்திகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இரும்பு நாகரிகம்லாம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும்போது அப்பா உண்மையிலே பிரமிப்பாக இருக்குதுங்க. எப்போவே நம்ம ஆளுங்க இரும்பை எடுத்துருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து பொருட்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், நெல்மணிகள், பானைகள், இரும்பு கத்திகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல. அதாவது அமெரிக்காவுக்கு அனுப்பி ஆய்வு செய்து பார்த்தா அது சொல்லுது 4000 வருஷம், 5000 வருஷம், 3000 வருஷம்னு சொல்லுது ஒவ்வொரு பொருளையும். என்ன ஆச்சு அப்போ யோசித்து பாருங்கள். சிவகலையில் கண்டுபிடிக்கப்பட்ட முதுமக்கள் தாளில் 3155 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள அந்த நெல்மணியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சின்னங்க பாருங்கங்க, இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குதுங்க. இந்த அருக்கு தாமிரபரணி எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குதுங்க. அதெல்லாம் எத்தனையோ நாள் இந்த தாமிரபரணி ஆற்றுல நண்பர்களோடு குளிச்சிருக்கேன், கும்மாளம் போட்டிருக்கோம். சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி போகக்கூடிய ஒரு ஆறு தான். அப்போல்லாம் எனக்கு தெரியாதுங்க இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த தாமிரபரணி ஆறு கடைசியாக கலக்கிற இடம்
தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் அப்படிங்கிற ஒரு கடற்கரை கிராமம். அங்கே தான் கடலில் வந்து கலக்கும். நான் அந்த வீடியோவும் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதில் பாருங்கள் தெரியும் அந்த இடம்லாம். அதெல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் இந்திய வரலாற்றையே மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது இந்த சிவகலை, கொற்கை, ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடித்திருக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக. இனிமேல் வந்து இந்திய வரலாற்றை நீங்கள் தெற்குலேருந்து எழுதுங்க அப்படின்னு தான் மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கேருந்து. கண்டிப்பாக அதுதான் ஒரு 100% உண்மை நண்பர்களே. உள்ளே போய் என்னெல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சிவகலை இந்த பகுதியில் தோண்டிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது, அனுமதி கிடையாது. ஆனால் தோண்டி எடுத்த பொருட்களை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க, நீங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. உள்ளே போய் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து முதல்ல இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்குறாங்க. என்னென்ன இருக்குது, எப்படி நாங்கள் அதை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஃபோட்டோக்கெலாம் அங்கே இருக்குது. எல்லாம் இந்த கற்கள் சம்மந்தமான சுடுமண் எடைக்கல், சுடுமண் ஆட்டக்காய்கள். கேம் விளையாடுவாங்கள்ல, பகடை எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, பாண்டி ஆட்டம், அப்புறம் பகடை. நம்ம இப்போ நிறையா விளையாட்டுகள்லாம் விளையாடுறோம். இன்றைக்கி நிறைய பேர் செல்லுலாம் விளையாடுறோம். இதெல்லாம் 90s கிட்ஸ் தான் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் விளையாண்டுருப்பாங்க, 90s 80ஸ்லாம். இங்கே பாருங்கள், இந்த வட்ட சில் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் அப்படியே கிடச்சிருக்கு. அப்படியே மணலுக்குள்ளே இவ்வளோ வருடங்களாக புதைந்து இருக்குது பாருங்களேன். அப்போ எவ்வளோ வருஷமாக ஒவ்வொரு தலைமுறைக்காக அது சொல்லி 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 இப்போ வரைக்கும் நான் அது விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய கிராமங்களில் இன்னமும் இதெல்லாம் விளையாட தானே செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இதில் நல்ல ஆர்வம் உள்ளவங்க தான் இந்த அருங்காட்சியகத்தை பொறுமையாக வந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா என்ன வரிசையாக ஒரே பானை ஓடு இப்படி தான் இருக்குது, இதில் வேறு என்ன இருக்குது அப்படி தான் கடந்து போவாங்க. தயவுசெய்து அப்படி போகாதீங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், இந்திய வரலாற்றில் வந்து வடக்கிருந்து தான் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தெற்கிலிருந்து தான் ஆரம்பித்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும், பார்வையிடுங்க, பெருமை கொள்ளணும் நம்மளாம். இங்கே பாருங்கள், சுடுமண் சிற்பம் குட்டி குட்டியாக அந்த டைமில் விளையாடுறதுக்கான பொம்மைகள் நினைக்கேன். இப்போ தானே பிளாஸ்டிக்கில் பொம்மை, ரப்பர்லலாம் வச்சு பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த மாதிரியான பொருட்கள் தான். கீறல் குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 15,000த்திற்கும் மேற்பட்ட கீறல் குறியீடுகள் கண்டறியப்பட்டிருக்கு. சிவகலை அகழாய்வில் இருந்து 174 கீறல் குறியீடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கொஞ்சம் ஏரியா தோண்டியிருக்கிறாங்க, ஆனால் 174. இன்னும் நிறைய தோண்டினாங்கன்னா இன்னும் வரும் இல்லையா. அதில் ஏணி, முக்கோணம், கோடுகள், வடிவவியல் போன்ற பல வடிவங்களும் ஒன்றாக சேர்ந்த கலவை குறியீடுகளும் காணப்படுது. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கீறல் குறியீடுகளில் 60% மேற்பட்டவை சிந்து சமவெளி எழுத்துக்களை ஒத்து காணப்படுகிறது. இங்கே இருந்தாங்க அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் கடலோர புவியியல் காரணமாக அதாவது வளையல் அப்படிங்கிற பொருள், அதே மாதிரி சங்குகள் ஏராளமாக கிடச்சிருக்கு. சங்கு வளையல்கள் தமிழ்நாட்டின் அனைத்து பெண்களாலும் சமூக நிலையில் பொருட்படுத்தாமல் அணியப்பட்டன. சமூக நிலையை பொருட்படுத்தாமல் அணியப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அரைக்கும் கல், சாணைக்கல் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. குட்டி குட்டியாக இருக்குது. எல்லாமே சின்ன பொருளாக தான் இருக்குது, கிடச்சிருக்கு. பாருங்களேன், வாங்க அடுத்து பார்ப்போம். சுடுமண் காதணிகள். அகழாய்வுகளில் சுடுமண்ணாலான காதணிகள் எல்லாம் கிடச்சிருக்குது. இப்போ கம்மல் தோடுலாம் போடுறாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக மணலால் அப்போ செஞ்சுருக்கிறாங்க. மண்ணில் செய்யப்பட்ட காதில் அணியக்கூடிய அந்த காதணிகள் இதெல்லாம் கிடச்சிருக்கு. ஆண்கள் பெண்கள் என இருவரும் காதணிகளை அணிந்தனர் என்பதற்கு பரிபாடலில் சான்று இருக்குதுங்க. அவங்க அதை வச்சு தான் ப்ரூஃப் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டினுடைய கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி, அழகன்குளம், சிவகலை ஆகிய இடங்களில் ஆதன் என்கின்ற தனிநபர் பெயர் பொறிக்கப்பட்டுள்ள பானை ஓடுகள் கிடச்சிருக்கு. யாருங்க அந்த ஆதன்? நானும் ரொம்ப நாள் அந்த நியூஸை பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த பானை ஓடுகள்லாம் கிடைக்கு பார்த்தீங்களா, அதில் ஆதன் அப்படிங்கிற ஒரு தனிநபர் பெயர் பொறிக்கப்பட்டு பானை ஓடுகள் கிடைக்கிது, நிறைய கிடைக்குதான். யாராக இருக்கும் அந்த ஆதன்? இவற்றில் காலத்தால் முந்தையது சிவகலையில் கிடச்சிருக்குது. சிவகலை பகுதியின் வலப்பான் பிள்ளை திரடு அகழாய்வில் தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட 5 பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலும் கருப்பு சிவப்பு வண்ண பானை ஓடுகளாம். இதில் பதவன், தல், ஆதன், இந்த வந்துட்டு ஆதன் வந்துட்டாரா, அப்புறம் பாருங்கள் தை, பனை போன்ற தனிநபர் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்குது. அப்பாடி, இங்கே பாருங்கள், தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு கிடைத்த மண்ணடுக்கிலிருந்து சேகரிக்கப்பட்ட கரிம மாதிரியின் காலம் கதிரியக்க கால கணக்கீட்டின்படி கிமு 685 என உறுதி செய்யப்பட்டுள்ளதான். ஒவ்வொரு ஃப்ளோராக தனித்தனியாக வச்சுருக்காங்க. சிவகலை தனியாக இருக்குது, ஆதிச்சநல்லூர் தனியாக வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறமா கொற்கை இதெல்லாம் தனித்தனியாகவே இருக்குது. இங்கே வாங்க கீழே போய் பார்ப்போம். இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா?
ஆஹா! இங்கே ஒரு பானை பாருங்கங்க. இங்கே பாருங்கள், நெல்மணி இருக்குது பாருங்கள், உள்ள போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. உள்ள அதை கொண்டு வந்து வச்சாச்சு. இதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எத்தனை வருஷமாச்சு அம்மா இந்த போட்டிருக்கு பாருங்களேன். சிவகலையில் புதைவிட பகுதியில் கண்டறியப்பட்ட முதுமக்கள் தாழியிலிருந்து கிடைத்த அரிசி மற்றும் நெல் உமி கிடச்சிருக்கு. அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் கிமு 1155 ஆண்டை சார்ந்தவை. கிபி இல்லைங்க, கிமு, நீங்கள் அதை கணக்கு பண்ணிக்கணும் சரிங்களா, என கணக்கிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 3200 ஆண்டுகளுக்கு முன்பு பொருணை ஆற்றங்கரையில் நெல் சாகுபடி நடைமுறையில் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. போதுமா? போதுமா ஆதாரம்? இன்னும் வேணுமா? இப்போ பாருங்கள், அடுத்து வாங்க 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 அடுத்து பார்க்கலாம். இரும்பு கசடுகள். நாங்கள் நெல் பயிரிடுறது, பானை செய்கிறது மட்டும் இல்லைங்க, இரும்பு கசடுகள், இரும்பு அப்போவே நாங்கள் உருக்கி அதிலேருந்து பொருட்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்கிறதுக்கு ஆதாரமும் இருக்குது. சிவகலையில் உள்ள மூலக்கரை ஈமக்காட்டு பகுதியில் நடைபெற்ற அகழாய்வில் மிக அதிக அளவில் இரும்பு கசடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை இரும்பு தாதுவை உருக்கும்போது உருவாகும் உலோகமற்ற கழிவுப் பொருள். இரும்பு உருக்கச்சில் வேஸ்டேஜ்லாம் வரும் இல்லையா, அந்த பொருட்கள்லாம் கிடைத்திருக்கின்றது. சகோதர சகோதரிகள், இங்கே பாருங்கள், பொருணை ஆற்றங்கரையில் மேம்பட்ட இரும்பு உருக்கு தொழில்நுட்பம் இருந்தது தொல்லியல் சான்றுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் எவிடன்ஸு. இதெல்லாம் காணாமல் போயிருந்ததுன்னு வைங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே பாருங்கள் எப்படி உருக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம அதை டிஸ்பிளேயில் ஆப்ரேட் பண்ணலாம் இங்கேருந்தே. நீங்கள் பாருங்கள், காலை வச்சு இதை அழுத்த அந்த டிவியில் ஸ்க்ரீனில் பாருங்கள், அங்கேயும் அவர் அழுத்துவார். அந்த புகையினுடைய அந்த வேகம் அதிகமாகும். அது மாதிரி பக்கத்தில் பாருங்கள், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். அது மெதுவாக அமுக்கணும். ஒருத்தர் ஏதோ உண்மையிலே தீ பிடிக்க போகிற மாதிரியே அமுக்கிட்டு இருந்தார் அதை. இங்கே பாருங்கள் நண்பர்களே, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாள், கத்தி எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஆனால் எப்படி துரு பிடிச்சிருக்கு பாருங்கள். ஏங்க 3000 வருஷமாக மண்ணுக்குள்ளே கிடந்திருக்குல்ல, ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அது பாட்டுக்கு இருந்திருக்கு. இந்த ஆண்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு அதுக்கு தலையெழுத்து. வெளியே இப்போ நம்ம நாகரிகத்தை நமக்கே காட்டுது பாருங்கள். கத்தியெல்லாம் பார்த்தீங்களா எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அதுக்கு அதே மாதிரி இரும்பு கோடாரி மற்றும் மண்வெட்டி. சிவகலை அகழாய்வில் 5 இரும்பு கோடாரிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதில் 3 கோடாரி பிணைக்கும் வளையங்களுடன் கிடைச்சிருக்கலாம். ஓஹோ, இது அந்த டைமில் மரம் வெட்டுவதற்கும் செதுக்குவதற்கும் கோடாரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. வளையங்களுடன் கூடிய கோடாரி மண்வெட்டியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, வளையம் மாட்டியிருக்கு பாருங்கள். அப்பா, ஆஹா, அடடா, இதெல்லாம் இப்போது நம்ம பார்க்குறோம் பாருங்கள் கண்கூடா. இதெல்லாம் ஒரு குடுப்பனை தானே. இதுக்கு முந்தைய தலைமுறை பார்த்துருக்க சான்ஸே இல்லைல்ல. உள்ள ஒரு எல்இடி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதை பற்றிய முழு வீடியோவாக இருந்தது. எப்படி தயாரித்திருப்பாங்க இரும்புக அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இரும்பின் தொன்மை. உலகில் அறியப்பட்ட மிக தொன்மையான விண்கல்லான இரும்பு பொருட்கள் வடக்கு எகிப்தின் கீழ் நைல் பள்ளத்தாக்கில் உள்ள அல்கெர்சே கல்லறைகளில் கண்டறியப்பட்டன. இந்த கல்லறைகள் நகாடா காலத்தைச் சேர்ந்தவை. இதன் காலம் கிமு 3400 3100 அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, கிமு 3400 3100 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருந்தது. இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை உருக்கி தயாரிக்கும் முறை கிமு 1300 ஆண்டில் அனடோலியா மற்றும் காக்கசஸ் பகுதியில் உருவானது என கருதப்படுகின்றது. இந்த இரும்பு தொழில்நுட்பம் ஹிட்டைட் காலத்தில் தோன்றி பிறகு உலகம் முழுவதும் பரவியது என கருதப்படுது. கச்சி பவுலி, அதாவது தெலுங்கானா, கிமு 2200. குஃப்கிரால், அதாவது ஜம்மு காஷ்மீர், இங்கே கிமு 1850. ஈரான், மத்திய பிரதேசம் கிமு 1400 1300 ஆகிய இந்த இடங்களில் கிடைத்த அறிவியல் கால கணக்கீட்டின்படி இந்தியாவில் இரும்பு கிமு 2000 ஆண்டிலேயே பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறார். சரிங்களா. தமிழ்நாட்டில் அண்மை கால அகழாய்வுகளின் அடிப்படையில் இந்திய இரும்பு காலத்தின் தொடக்கம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. சரிங்களா. காண கிடைக்காத காட்சி நண்பர்களே. 4000 வருஷம் டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்க முடியுமா? பட் அந்த பொருட்களை நம்ம 2026 பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். இது ஒரு கொடுப்பினை தானே கண்டிப்பாக. இங்கே வாங்க, இந்த ரூமில் எனக்கு பார்த்தீங்களா,
வெளிநாட்டுக்காரங்களாம் வந்திருந்தாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, 4000 வருஷங்கிறீங்க, 5000 வருஷங்கிறீங்க, அப்போல்லாம் எங்கள் அமெரிக்கா இதே கிடையாதே, நீங்கள் என்னடாப்பா எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு முதுமக்கள் தாலி இருக்குது பாருங்கள், ஃபுல் சைஸை பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள், நம்பர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அருமையான வேலைப்பாடு பாருங்கள். இறந்தவர்களின் உடலை தாலியில் வைத்து அடக்கம் செய்யும் முறை இரும்பு காலத்திலிருந்தே சங்கம் மருவிய காலம் வரை தொடர்ச்சியாக இருந்துள்ளதை தொல்லியல் மற்றும் இலக்கிய சான்றுகள் மூலம் அறியலாம் அப்படின்னு இருக்காங்க. பாட்டிலே இருக்குங்க. புறம் அங்கே பாருங்க, புறம் 256 புறநாறில் சொல்லியிருக்கு. களம் செய் கோவே களம் செய் கோவே, அச்சுடை சாகட்டு ஆரம் பொருந்திய சிறு வெண்பள்ளி போல தன்னொடு சுரம் பல வந்த எமக்கும் அருளி வியன்மலர் அகன் பொழில் ஈமத்தாளி அகலிது ஆக வனைமோ நனந்தலை முதுர்கலம் செய் கோவே அப்படின்னு இருக்காங்க. இந்த பாடலில் தலைவி தலைவன் இறந்ததை அறிந்து அத்தலைவனின் புகழையும் தன்னையும் சேர்த்து புதைக்கும் அளவிற்கான பெரிய தாலியை செய்து கொடுக்குமாறு குயவனிடம், மண்பான சேரவர் குயவனிடம் கேட்பது போல கூறப்பட்டிருக்குதான். இதன் மூலம் சங்க காலத்தில் முதுமக்கள் தாலியில் இறந்தவர்களை வைத்து புதைக்கும் வழக்கம் இருந்துள்ளதை தெளிவாக அறிய முடியுது. 160 ஈமத்தாளிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஏங்க இதுக்குள்ளே வச்சு தாங்க புதைச்சிருக்காங்க. என்னங்க இது பார்த்தீங்களா? பெரிய பானையில் இது எப்படி வைப்பாங்க? மடக்கி வச்சுருவாங்களா ஆட்களை? என்ன ஒன்றும் புரியல போங்க. ஏன் இப்படி பானையில் வச்சு அதை புதைச்சாங்க மக்களை? இதுக்கு யாராவது விளக்கம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன் மக்களை இந்த பானைக்குள்ளே வைத்து புதைக்கக்கூடிய பழக்கம் வந்திருக்குது? இங்கே பாருங்கள், பானைகளை பாருங்கள், அங்கேருந்து கண்டெடுக்கப்பட்ட பானைகள்லாம் முழுமையாக இருக்குது பாருங்கள், அப்படியே கிடச்சிருக்கு. பா, அற்புதமான வேலைப்பாடு பாருங்கள், எவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குது பாருங்கள். ஒன்று போல் இந்த பானையை பார்த்தீங்களா? இந்த வளையம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆஹா, இங்கே வாங்க, இங்கே ஒரு முதுமக்கள் தாலி இருக்குது. அப்பா, நிறைய இருக்குது பார்த்தீங்களா? 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பானை முழுசாக மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கு. அப்போ மணல் எவ்வளோ உயரத்துக்கு ஏறிக்கிட்டு இருக்குல்ல. இப்போ நம்மலாம் இருக்கிற இடம்லாம் அதுவாக ஹைட்டான ஒரு பிளேஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அதெல்லாம் எவ்வளோ அடி ஆழத்தில் இருந்திருக்கும் ஒரு 3000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி. யோசித்து பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அழகாக இருந்துச்சுங்க இதெல்லாம். அந்த இதெல்லாம் பாருங்கள், இந்த சூப்பு குடிக்கிற பாத்திரம், இதுக்கு ஒரு மூடி வேறு. இங்கே பாருங்கள். அடா பாவிங்களா, யாருப்பா நீங்கள்லாம்? அவங்களெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லையே, அவங்க முகங்கள்லாம் எங்களுக்கு தெரியாதே. அந்த டைமில் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இதை செஞ்சவர் எப்படி இருந்திருப்பார், என்ன நிறத்தில் இருந்திருப்பார், என்ன மாதிரி உடல்வாக இருந்திருக்கும் அவருக்கு, அந்த மனுஷன் அந்த மனுஷி எப்படி இருந்திருப்பாங்கல்ல. இங்கே பாருங்கள், குடுவையை பாருங்கள், அழகழகாக பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே. அழகாக லைட்டு போட்டு வச்சுருந்தாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சும்மாலாம் செய்யலை, எல்லாம் அப்படி டிசைனாக நேர்த்தியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் யார் பயன்படுத்தியிருப்பாங்க? சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் பயன்படுத்தியிருப்பாங்களா, இல்லை அரச குலத்தில் உள்ளவர்கள், அந்த மாதிரி பெரிய பெரிய அப்போவே பணக்காரர்கள்லாம் இருந்திருப்பாங்கல்ல. மக்களை ஆட்சி செய்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா? அவர் தலைமை பண்பு கொண்ட ஒருவர் இருந்திருப்பார். ஒரு அவர் பயன்படுத்தியதான். மணலுக்குள்ளே எப்படி இருந்துச்சு இந்த பானைகள் அப்படிங்கிறது அந்த ஃபோட்டோ, ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸும் வச்சுருந்தாங்க பாருங்கள். இந்த பானைகள்லாம் எப்படி கிடந்திருக்கு பாருங்களா, மொத்தமாக அப்படியே அடுக்கி வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அந்த மக்கள்லாம் இன்னும் இருப்பாங்க இல்லையா? அந்த டிஎன்ஏ இன்னும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கும், அப்படி தானே? யோசித்து பாருங்கள். அந்த வம்சங்கள், அந்த மக்கள் வேறு யார்? எல்லாம் நம்ம தான் இருப்போம். யார் சொந்த ஊரில் இன்றைக்கி இருக்காங்க? எல்லாருமே வெவ்வேறு ஊர்களில் தொழில் தேடி பிழைக்க போனவர்கள் தான் இல்லையா? ஒவ்வொரு நகரமாக நம்ம போய் தான் உருவாக்கியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பமாக போய் தங்கியிருந்து அந்த நகரத்தை நம்ம தான் உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய அநேக ஊர்கள் அப்படி உருவானது தான். ஆனால் அதற்கு மூல காரணமாக நம்மலாம் கிளம்பி வந்த இடம் அப்படிங்கிறது இந்த பொருணை அப்படிங்கிறது நிரூபணமாகுது இல்லையா? சொல்லுங்கள். அந்த பொருணை பகுதி, கொற்கை பகுதி, ஆதிச்சநல்லூர், இங்கே இருந்தால் இன்றைக்கி உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் போயிருக்கணும். அந்த டிஎன்ஏ தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதை நினைக்கும் போதே எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது.
பாருங்கள், இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அலெக்சாண்டர் ரீ. 1888 முதல் 1907 வரை இந்திய தொல்லியல் துறையில் சென்னை வட்டத்தின் மேற்பார்வையாளராக பல விரிவான கள ஆய்வுகளையும் அகழாய்வுகளையும் மேற்கொண்டவர். இவர் பொருணை ஆற்றுப்படுகையில் மேற்கொண்ட கள ஆய்வுகளின் மூலம் 38 தொல்லியல் தலங்களை கண்டறிஞ்சிருக்கிறார். பாருங்கள், 1903லேருந்து 4ஆம் ஆண்டுகளில் அலெக்சாண்டர் ரியால் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இவர் பாருங்களேன், முதல் அகழாய்வில் 1872 தொல்பொருட்களை கண்டெடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா 4000க்கு மேற்பட்ட தொல்பொருட்களை இவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இவங்கெல்லாம் வந்து தான் கண்டுபிடிக்கணும்னு இருந்திருக்கு பாருங்களேன். நம்ம பெருமை நமக்கு தெரில, வெளிநாட்டுக்காரருக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கே பானையில் பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. ஆஹா, அற்புதம் அற்புதம் நண்பர்களே. இதெல்லாம் வந்து பாருங்கள், நீங்கள்லாம் பார்க்கணுங்கிறக்காக தான் அந்த வீடியோ பதிவு நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு உட்காராதீங்க, நேரில் வந்து பாருங்கள். தொட்டு பார்க்க முடியாது, கண்ணாடி கொடுவைக்கில் தான் வச்சுருக்கிறாங்க, அப்படியே பார்த்து ரசிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு மாடலில் வச்சுருந்தாங்க இந்த பொம்மை பாரு, சிலை வந்து ஒரு பெண்ணினுடைய சிலை. இது கிடச்சிருக்கு, இது ரொம்ப சின்ன சைஸ் தான். ஆனால் இங்கே வந்து நம்ம பார்க்குறக்காக அதனுடைய மாடலை வந்து பெருசாக வச்சுருக்கிறாங்க. இது என்ன மாதிரி உருவம்னு யாருக்காவது சொல்ல முடியுதா பாருங்கள் நண்பர்களே. நம்ம ராஜராஜன், ராஜேந்திர சோழர், பாண்டிய மன்னர்கள் காலத்து சிலைகளையும் கோயிலையும் பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க. அப்போ ஒரு ஆள் உட்காந்து செஞ்சுருக்காரு பாருங்கள். இந்த மாடலை பாருங்களேன், இது மாடல் தான் வச்சுருக்குறாங்க அங்கே. இதனோட ஒரிஜினல் வந்து இங்கே இல்லை, கொண்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம பார்க்குறதுக்காக அந்த டிசைன் அப்படியே உருவாக்கி வச்சுருக்குறாங்க. இது என்ன யாருக்காவது புரியுதா? இது கடவுளின் சிலையா? இது ஒரு பெண் சிலை அப்படிங்கிறது சொன்னாங்க. ஆனால் இது எனக்கு புரியல. அந்த முக அமைப்பை பாருங்கள், அது மேலே தலையில் ஏதோ ஒரு துணி போட்ட மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி கழுத்தை சுற்றியும் பாருங்களேன், கழுத்தை சுற்றியும் வந்து ஏதோ ஒரு தோளினால் செய்யப்பட்ட ஒரு கவசம் மாதிரி போட்டிருக்கிறாங்க. இந்த கைகள்லாம் பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், அது மேலே உள்ளது 2 கை மாதிரி இருக்குது, சரி ஓகேன்னு சொல்லலாம். இது என்ன இங்கே இடுப்புக்கு கீழே பாருங்கள், இந்த இடத்துல கை பிடிச்ச மாதிரி இருக்கா, பின்னாடி இருந்து வந்து கையை வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்போ இதை எதை குறிப்பிடக்கூடிய வகையில் இந்த சிலையை அந்த டைமில் இருந்தவங்க செஞ்சுருக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு உருவம் கொண்ட நபர் இருந்தாரா? இதுக்கு என்ன எனக்கு புரியல. இது உண்மையில் எனக்கு பயங்கர குழப்பத்தோட ரொம்ப நேரம் இந்த சிலைக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து தான் செய்யணும் இல்லையா? இல்லை கேள்விப்பட்டதை வச்சு செய்யணும். 4 கை உள்ளது அப்படின்னா கை கரங்கள் மேலே தான் வரணும். ஆல்ரெடி 2 கை இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, சரி ஓகே. பட் கீழே இந்த இடத்துல கரங்கள் கட்டி பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள், பின்னாடி இருந்து யாரோ கட்டி பிடிச்ச மாதிரி இருக்குது காலை, அப்படி தானே தோணுது. அப்போ இதை முன்மாதிரியாக வைத்து இந்த சிலையை செய்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படியே மிரண்டு போய் அங்கேயே தான் யோசித்துக்கிட்டே இருந்தேன். அடுத்து வாங்க, இப்போ நம்ம கொர்க்கையை பார்க்க போகிறோம். கொர்க்கைன்னு சொல்லி தனி பில்டிங் வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா ஒரு கப்பல், பாய்மர கப்பல் ஒன்று மாடலாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. நான் நிறைய பேர் அதுக்கு முன்னாடி நின்று புகைப்படம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நிறைய வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்கங்க, மக்களை ஈர்ப்பதற்கு நல்லா வேலை பார்த்துருக்காங்க. அங்கே ஒரு வீடியோ இருந்தது, எப்படி முத்து நம்ம மக்கள் எப்படி முத்து குளித்தாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த விளக்கம், அதை எப்படி வியாபாரம் பண்ணாங்க, கடற்கரையில் உட்காந்து எப்படி விற்றுட்ருக்காங்க பாருங்கள். அப்போல்லாம் சிப்பிகள் இருக்குது, அந்த சிப்பிலேருந்து கொண்டு வந்துட்டு பாருங்கள். தங்கத்துக்குங்க பண்டைய மாற்றங்க, தங்கத்தை கொடுத்துட்டு முத்தம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி 1 கிராம் தங்கம் என்ன விலை போகுது சொல்லுங்கள்? 16,000 17,000 வந்துட்டுருக்கு. 1 லட்ச ரூபாய் 1,50,000 லட்ச ரூபா கிட்ட வந்துட்டு ஒரு பவுனு. இங்கே பார்த்தீங்களா, அவங்க இந்த முத்துக்களை கொடுத்துட்டு தங்க நாணயங்களை வாங்கியிருக்காங்க. தங்க நாணயம், செப்பு நாணயம்னு வாங்கியிருப்பாங்க இல்லையா? அந்த முத்துக்களை எடுக்கிறது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமாங்க? மூச்சு அடக்கி 30லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் சில பேர் மூச்சு அடைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல உடல்வாக இருக்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க 1லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ளே தம்மு பிடிப்பாங்களாம். பிடிச்சி இருந்து அந்த முத்தை அள்ளி அந்த அவங்க கொண்டு போகிற அந்த ஒரு குடுவையில் போட்டுருவாங்க. அவங்கள ஒரு கயிறு கட்டி மேலே இருக்கிறவங்க கையில் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 பேராக போவாங்க, மேலே ஒருத்தர் கயிறை பிடிச்சிட்டு இருப்பார், இவருக்கு தன்னோட காலில் கயிறை கட்டிட்டு உள்ளே மூச்சு அடக்கிட்டு உள்ளே வருவார். அப்போ ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் கிடையாது இல்லையா? மூச்சு அடக்கிட்டு உள்ளே வருவாங்க. வந்து அந்த முத்துக்களை கலெக்ட் பண்ணி போட்டுட்டு பழையபடி அவங்களே மேலே வந்துடுவாங்க. வர முடியாத பட்சத்தில் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கயிறை வந்து கீழே சுண்டுவாங்களாம். அப்போ மேலே இருக்கிறவருக்கு சிக்னல் உள்ளே ஏதோ ஆபத்துன்னு சொல்லி அவர் மலன்னு மேலே தூக்கிடுவார். பொதுவாக அந்த மாதிரி விஷயங்களுக்கு மாமா மச்சான் தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் மாமனும் மச்சானும் தான் போவாங்க. ஏன்னா அந்த மச்சானுக்கு தான் வந்து அக்கறை இருக்கும் மாமா மேலே. அக்காவை கட்டி கொடுத்துருக்கோம், தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கோம்,
அவர் உயிர் நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிற அக்கறை இருக்கும், தூக்கிடுவான் நம்மளை அப்படின்னு மாமங்காரன் உள்ள நினைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கேலியாக வந்து சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். அது உண்மை தான் போல். எப்படி தான் மூச்சு பிடிச்சாங்களோ. இங்கே பாருங்கள் நண்பர்களே, நீங்கள் இது வரைக்கும் முத்து குளிக்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முத்துலாம் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஒரிஜினலாக இப்போ கிடைக்குமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து அந்த முத்தை சிப்பியோடு வச்சுருந்தாங்க, ஒரிஜினல். அப்போ உள்ளதை கண்டுபிடிச்சிருக்காங்க கொர்க்கையில். அதை வந்து காட்சியகப்படுத்தியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் முத்து சிப்பி. உள்ள முத்து எப்படி இருக்குது பாருங்கள். இது பழைய முத்து. சிப்பியை பாருங்களேன், இதுக்குள்ளே அது விளையுதுங்க. அது விளைஞ்சி அது உள்ளே இருக்குது. அதை நம்ம ஆளுங்க கீழே போய் அந்த சிப்பிகளெல்லாம் பிறக்கிட்டு வந்து வெளியே எடுத்து அதை க்ளீன் பண்ணி இதை வாங்குறதுக்கு ரோம பேரரசில் உள்ள மக்கள் ரொம்ப விரும்புவாங்களாம். முக்கியமாக அரண்மனையில் இருக்கக்கூடிய ராணிகள் இருக்காங்க இல்லையா, அந்த அந்த பெண்கள் வந்து முத்தினால் செய்யப்பட்ட நகைகளை அணியதற்கு ரொம்ப பிரியப்பட்டாங்களாம். ஸோ அங்கேருந்து வந்து இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க வந்து ஏதாவது தங்கம் கொடுக்கறது, பண்டை மாற்றத்தில் ஏதாவது பொருட்களை கொடுத்துட்டு இந்த முத்துக்களை வந்து வாரி அள்ளிட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு விருப்பமான ஒரு நகை அவங்களுக்கு முத்து நகைங்கிறது. ரோமர்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா நாடுகளில் இருக்கக்கூடியவங்களும் வந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தாலி இருந்தது பாருங்கள். இதில் சங்குகள்லாம் போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. இவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பார்க்குறாங்க, ஒரு பானை, பெரிய பானை, இந்த மண்குடு அந்த இருக்குது. உள்ளே பார்த்தாங்கன்னா சங்குகள் நிறையா வச்சுருக்காங்க. சங்குகள் போட்டு வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சங்குகள்லாம் அப்போ உள்ளதான், அந்த கீழே இருக்குல்ல, இந்த சங்கு அப்போ யூஸ் பண்ண சங்கு தான். அத்தனை 1000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த அந்த பானை, அதுக்குள்ளே சங்கு, அதை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, ஒரிஜினல். அதே மாதிரி இந்த செங்கல் இருக்குது பாருங்கள், இதில் பின்னாடி இருக்கிறது வந்து மாடலாக வச்சுருக்கிறாங்க. இப்படி தான் கிடச்சிது எங்களுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த செங்கல்லாம் வந்து இதுக்கு பக்கத்துலேயே அடுக்கி வச்சுருந்துருக்காங்க. செங்கல் சைஸை பார்த்தீங்களா? இப்போ நம்ம செங்கல் எப்படி இருக்குது, அப்போ உள்ள செங்கல் எப்படி இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் முடிச்சுட்டு ஹைலைட்டான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 7D 5D இந்த எஃபெக்டில் வந்து தியேட்டர் வச்சுருக்குறாங்க அங்கே. சரிங்களா, தியேட்டருக்கு பாருங்கள், இதான் அந்த தியேட்டர். என்னடா முன்னாடி ஸ்க்ரீனில் நினைக்காதீங்க, 7D இது போட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த போட்டு வந்து பார்த்திங்கன்னா 7Dயில் இயக்குறாங்க அதை. சரிங்களா, போனவுடனே விஆர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நமக்கு மாட்டி விட்டுறாங்க. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10-15 பேர், 10 பேருக்குள்ள தான் உட்காரலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டு தான், 10 பேர் தான். அதில் விஆர் பாக்ஸ் மாட்டி விட்டுறாங்க. அதுக்கு உள்ள நம்ம சிவகலை பகுதியில் என்னெல்லாம் கிடச்சிது, அப்புறம் ஆதிச்சநல்லூரில் என்ன கிடச்சிது, கொர்க்கை, இந்த 3 விஷயங்களுமே வீடியோவாக காட்டுறாங்க. கலக்கிட்டாங்கங்க. இதை பார்க்குறதுக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது வேறு 70 வேறையா. அந்த சில இடங்களில் கடல் பகுதியில் போட்டு போகிற மாதிரியான அந்த விஆர் பாக்ஸில் நம்ம பார்க்குறோம். அதில் போகும்போது பார்த்திங்கன்னா கடல், அந்த இடி மின்னல், மழை பெய்யுது. அந்த மழை தண்ணீர் நம்ம மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஒரிஜினலாகவே இருக்குது. பார்க்கும்போது நம்ம மேலே தண்ணி விழுது உள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீலு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்து குளிக்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறாங்க. கடலுக்குள்ளே எப்படி போனாங்க, எப்படி முத்தை கலெக்ட் பண்ணுறாங்க, வெளியே வர்றாங்க, அந்த முத்துக்களை எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷுவல் பண்ணியிருந்தாங்க. ஐயோ சூப்பருங்க, அந்த காலத்துக்கே நம்மளை கூப்பிட்டு போன மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெட்டியார்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அரசினுடைய அந்த பொருணை அரசு அருங்காட்சியகத்துக்கு நீங்கள் வாங்க நண்பர்களே, வந்து பாருங்கள். நம்ம தமிழர்களுடைய நாகரிகம் அதை பற்றி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். இனிமேல் இந்திய வரலாறு எழுதும் பொழுது தெற்கிலேருந்து எழுதுங்க, வடக்கிலேருந்து எழுதாதீங்க அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் பல 1000 வருடங்கள், 3000, 4000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய நாகரிகம் இருந்திருக்கு. இரும்பை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுடைய நாகரிகம் இங்கேருந்து இரும்பு நாகரிகம் வளர்ந்துருக்கு. இங்கேருந்து தான் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தனமான ஆதாரங்கள் கிடச்சிருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட். வணக்கம் அன்புள்ளங்களே.